ரஷ்ய அதிபர் புட்டின் மீது கொலை முயற்சியா? என்னடா கொண்டாயலா? அவ்வளவுதானா? ஜெலன்ஸ்கி தான் அதுக்கு காரணமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நமக்குள்ள வரும்ல. உண்மையிலேயே ஜெலன்ஸ்கி தான் ட்ரோன் போட்டு ரஷ்ய அதிபர் வீட்டின் மீது பாம்பு போட்டிருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. அதற்கான பதில் தான் அந்த வீடியோ. அது மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி வேறு சில சம்பவங்களும் நடந்திருக்கலாம். அமெரிக்காவினுடைய முன்னாள் CIA அதிகாரி ஒருத்தர் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இதுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக இருக்க போகுது. இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது தொடருமா? ஒரு கொஸ்டின் இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருக்கு. அதற்கான விடை தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. முதல்ல புட்டின் அலுவலகம், அவருடைய வீடு மீது எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துடலாம். ட்ரோன், ஆளில்லா ட்ரோன் வருது பாருங்க. அந்த கொடி பக்கத்துல வரும்போது அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணப்படுது. இது ரஷ்யாவில் புட்டினுடைய வீடு. சரியா? புட்டினோட வீடு, ஆஃபீஸ் எல்லாமே ஒரு கட்டடத்துக்குள்ளேயே இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல அட்டாக் நடந்துருச்சு. அதற்கு பிறகு லாவ்ரோவ், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹெட், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அது என்னன்னு பார்ப்போம். டிசம்பர் 28, 29 91 drones, long range drones, ஆள் இல்லாத விமானம் அவருடைய வீட்டின் மீது, ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வீட்டின் மீது, அது என்ன ரீஜியன் அப்படிங்கறதையும் சொல்றார். பட் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிருச்சு. 91 ட்ரோனையும். இந்த தாக்குதலின் மூலியமா ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். பட் இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல், அதுக்கு ரஷ்யா சும்மா விட்டுருவாங்களா? ஸோ அவர் சொல்றாரு 91 ட்ரோனுமே அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ அமைதி பேச்சுவார்த்தை, சீஸ் ஃபயர் டீல் இதனால பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா இல்லை, அது தொடரும். அது ரஷ்ய அதிபர் புட்டின் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். இப்போதைக்கு அந்த அமைதி பேச்சில் எதுவும் பின்வாங்கலை ரஷ்யா, அது வாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு லாவ்ரோவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு, இந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகு ட்ரம்ப் புட்டின் தொலைபேசி உரையாடல் நடக்குது. ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுகிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ட்ரம்ப் வாக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ட்ரம்ப் பேட்டியும் கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் தான் இது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கோபமாக இருக்காரா, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லும்போது நானே கோபமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். சரி, இப்போது ட்ரம்ப் கோபமாக இருக்கிற மாதிரியான காட்சி பார்த்துட்டீங்களா? ஜெலன்ஸ்கி அமைதியை விரும்புகிறார். ஆனால் இது போன்ற நிகழ்வுகளை ஏன் அவர் செய்கிறாரு? அந்தாலும் பைத்தியமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கல, நம்ம கேட்க தோணுது. சரி, ட்ரம்ப் இப்படி பேசிட்டார். என்னன்னா, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, ஜெலன்ஸ்கி இந்த காரியத்தை செஞ்சிருப்பாரா? அந்த அளவுக்கு தைரியமான ஒரு நபரா ஜெலன்ஸ்கி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு அட்டாக் நடந்ததுக்கு பிறகு ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற தேடுதல். உக்ரைனுடைய அரசாங்க கட்டிடங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டுறாங்க ரஷ்யா சைடில் இருந்து அப்படிங்கிற தகவல். இதை கேட்ட உடனே ஜெலன்ஸ்கி கதறாரு.
ஐயோ அம்மா ஏற்கனவே வாங்கினடி பத்தாது, இப்போதைக்கு ஏகப்பட்ட நிலங்கள் வேலை கைப்பற்றப்பட்டுருச்சு ரஷ்யா சைடில் இருந்து, மறுபடியும் ஒரு தாக்குதலா அப்படின்னு ஜெலன்ஸ்கி கண்டிப்பாக பதற தான் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப சாவகாசமாக ஒரு மனுஷன் உட்காந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். Войска группировок уверенно двигаются вперед, взломая оборону противника. Подразделения ВСУ отступают везде, на всей линии боевого соприкосновения. Командующие группировками войск доложили сейчас обстановку. Я прошу... சரி, அது இங்கிலீஷில் இருந்தால் நமக்கு புரியும், அது ரஷ்ய மொழியில் பேசுகிறாரு, அதனால் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு புட்டின் வாழ்த்துக்கள் சொல்கிறார். என்ன வாழ்த்து? நியூ இயர் விஷஸ், ஓகேவா? புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து தாய் நாட்டுக்காக தொடர்ந்து உழையுங்கள் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு தெம்பூட்டக்கூடிய வகையில் சொல்கிறார். எனக்கு என்னமோ அவர் சொல்கிற விஷயத்தை பார்த்தா 2026லையும் தொடர்ச்சியாக போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்கடா தம்பிகளா அப்படிங்கிறது தான் அவருடைய மறைமுக செய்தியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. சரி, நம்ம புட்டின் இப்போ என்ன, புட்டின் பேசிட்டார்ல, ஜெலன்ஸ்கி பேசுனது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு இல்லையா? அட்டாக் நடந்த சமயத்தில் ஜெலன்ஸ்கி சொந்த ஊரில் இல்லை, எங்கே உக்ரைனில் இல்லை, அவர் இருந்தது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் இருந்தார். ஏன்னா ஃப்ளோரிடாவில் ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கி மீட்டிங் நடந்து முடிஞ்ச சில மணி நேரங்களுக்கு பிறகு தான் இந்த அட்டாக்கு நடந்திருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த சாகசத்தை ஜெலன்ஸ்கி செய்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளே இருக்குல்ல. அப்போ ஜெலன்ஸ்கியினுடைய ஸ்பீச் என்ன? நாங்கள் ரஷ்ய அதிபர் வீட்டை தாக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெலன்ஸ்கியே கொடுக்குறார். புட்டினுடைய அரசு அலுவலகத்தையோ அவருடைய வீட்டையோ நாங்கள் தாக்குவதற்கு முற்படவில்லை. ரஷ்யா புனைக்கதை சொல்கிறது, அவங்களா ஒரு கற்பனையாக ஒரு கதை சொல்கிறாங்க, இதை யாரும் நம்பாதீங்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை நம்மளால் நம்பாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேடுதல் தொடங்குது. இவர் இல்லைங்கிறாரு, அவர் ஆமாங்கிறாரு, ட்ரம்ப் கோவப்படுறாரு, 2 பேருக்கு இடையில அமைதி பேச்சுவார்த்தைக்கான டீலும் அமெரிக்கா செய்கிறாங்க. அப்போது இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம், வேற ஒரு 3வது நபர் ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது தான் இந்த நபருடைய விவரம் நமக்கு தெரிய வருது. இவர் பேசியிருக்கார். முதல்ல இவர் யாருன்னு தெரியணும்ல. யார் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு முன்னாள் சிஏவினுடைய ஆய்வாளர் லாரி ஜான்சன் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவர் ஒரு அமெரிக்காக்காரரு. ஸோ அமெரிக்காவினுடைய உளவுத்துறையில் ரொம்ப காலம் பணியாற்றிய ஒரு நபர். அவருடைய ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது. அமெரிக்கா அப்படி இல்லாட்டி பிரிட்டிஷ் உளவுத்துறை, ஏன்னா யூகேவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுச்சுன்னா அவங்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும். இப்போ இருக்கிற எக்கானமி கூட அவங்களுக்கு இருக்காது, ஜிடிபி படுத்துருங்கிறாங்க. ஸோ யூகேவுக்கு தான் இதில் பெரிய லாஸ். ஸோ பிரிட்டிஷ் உளவுத்துறையினுடைய செயலாக இருக்கலாம் அப்படின்னு இவர் கருத்து தெரிவிக்கிறார். பச்சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் கண்டிப்பாக புலம்பிட்டு தான் இருப்பார். சரி, ரஷ்யாவினுடைய உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, கேஜிபி, அவங்க இது ரிலேட்டடாக மோப்ப முடிப்பாங்க, கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை திரட்டிடுவாங்க. அதற்கு பிறகு அவங்க எந்த நாட்டோட போர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த அட்டாக்கை ஜெலன்ஸ்கி நடத்தலைன்னா அந்த நிகழ்வுக்கு காரணமான நபர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போதைக்கு நம்முடைய கணிப்பு ப்ளஸ் இந்த நபர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, இவங்கெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு நபர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த நிற்கிறார் பார்த்தீங்களா, உலகத்தினுடைய பெரிய அறிவாளின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நெதன்யாகு. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் போது அமெரிக்காவில் இருக்கார். இவங்களுக்கு கீழே தான் மொசாட் அப்படிங்கிற படை இருக்குது, ஐடிஎஃப் படை இருக்குது. இவங்க கிறுக்குத்தனவங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை உலகத்தில் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய நெதன்யாகு ட்ரம்போட சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இந்த தாக்குதலுக்கு பிறகு. அது என்ன ப்ரெஸ் மீட்னு பார்ப்போம். Yeah, I don't like it. It's not good. I heard about it this morning. You know who told me about it? President Putin told me about it. Early in the morning, he said he was attacked. That's no good. It's no good. Don't forget, the tomahawks. I stopped the tomahawks. I didn't want that. Because we're talking about, it's a delicate period of time. This is not the right time. It's one thing to be offensive, because they were offensive. It's another thing to attack his house. It's not the right time to do any of that, and can't do it. And I learned about it from President Putin, that I was very angry about it.
ஓகே, இதை நான் விரும்பவில்லை, நடந்த சம்பவத்தை நான் விரும்பலை, பட் புட்டின் கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்காரு. ரெண்டு பக்கமும் வந்து பீஸ் டீல் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான காரியம் அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டு காமிச்சேன்னா, ட்ரம்ப் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்த நபர் நெதன்யாகு, புரியுதுங்களா? அப்போது உலக நாடுகளிடையே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா பக்கத்துலேயே ஒரு பயங்கரவாதியை வச்சுட்டு பேசுகிறாரு, ஒரு இனப்படுகொலையானலை வச்சுட்டு பேசுகிறாரு, குழந்தைகளை கொன்ற ஒரு கொடூரனை வச்சுட்டு பேசுகிறாரு, பெண்களையும் குழந்தைகளையும் அநியாயமாக வேட்டையாடிய ஒரு நரகாசுரனை பற்றி பேசுகிறாரு. அப்போது ஒட்டுமொத்த உலகத்தையுமே நேசிக்காத ஒரு சாத்தான பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிறாரு. இவ்வளவு பட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவை பக்கத்தில் வச்சு பேசும்போது தான் ஒரு பயம் வருது. ஒருவேளை இந்த காரியத்தை நெதன்யாகுவினுடைய டீமாக இருக்கக்கூடிய ஐடிஎஃப்ஓ மொசாட்டோ செய்திருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் நமக்குள்ளே வருது. ரெண்டாவது, இவங்களுடைய ஸ்பீச்சில் இது மட்டும் இடம்பெறலை. ஈரானை பற்றிய வார்த்தைகளையும் ரிப்போர்ட்டர்ஸ் கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் அங்கே வந்ததே ஈரானை பற்றிய புகாரை சொல்கிறதுக்கு தான். ஈரான் வந்து நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க, யுரேனியத்தை செறிவூட்டி முடிச்சிட்டாங்க, அவங்க அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டாங்க, அடுத்ததாக இஸ்ரேல் மேலே போர் பண்ணாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்திருக்கார். ஸோ இது ரிலேட்டடாக வந்து இவர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈரான் ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு நைஜீரியா இல்லை, வெனிசுலா இல்லை. வெனிசுலா மீது இப்போ தரைப்படை தாக்குதல்லாம் தொடங்கிருச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பலையும் நாங்கள் கைப்பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. போதை மருந்துக்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதலையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் மேலே இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டை நிறைவு செய்கிறார். ஓகே, இப்போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ நியூ கிஃப்ட் ஸ்புட்னிக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ. ஸ்புட்னிக் அப்படிங்கிறது எதுன்னு உங்களுக்கே தெரியும், ரஷ்யாவினுடைய ஒரு செய்தி நிறுவனம், அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊடகம். அவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் ஒரு நியூ இயர் ட்ரீட்டாகவே கொடுக்குறேன். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வந்து நீங்களாம் 2025 ரீகேப் போடலையா, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீகேவுடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு 1000 சேனல் இருக்குது. இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறது தானே நம்மளோட ஸ்பெஷல். சரி, இப்போ ஸ்புட்னிக்குடைய அந்த வீடியோவை பார்க்கலாம். புட்டின் தான் கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. இதில் ஒரு மியூசிக், அழகான மியூசிக் இருக்குது, பட் வந்து அதை நான் போட முடியல. ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் வந்து சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு. ஸோ ரெண்டு நாணயமுமே ஒன்று தான் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? டாலரை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து நம்ம மோடி அவர்களுக்கு புட்டினுடைய கிஃப்ட்டு, வாவ் சூப்பர், SU-57 இதை வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. அடுத்து நம்ம டொனால்டு ட்ரம்ப்புக்கு சந்தோஷமாக பிரித்து பார்க்குறாரு என்ன இருக்குது அப்படின்னு. பட் நீ நானும் வேற வேற கிடையாது, அண்ணன் தம்பி 2 பேர் ஈக்குவலா தம்பி, 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அடுத்து வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களுக்கு என்ன கிஃப்ட்னா, அவர் எப்பயும் போல் டான்ஸ் ஆடுறாரு, மக்களை வந்து அப்படியே உசுப்பேற்றக்கூடிய வேலையை செய்கிறாரு. ஒரு நிமிஷம். அதே மாதிரி அந்த டான்ஸ் முடிச்சதுக்கு பிறகு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, பீஸ் பீஸ் பீஸ், அதாவது அமைதியை மட்டும்தான் வெனிசுலா விரும்புது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை. அதுக்கு ரஷ்யா பக்கத்துணையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, இந்த நபரை பார்த்துக்கோங்க. இவர் தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இவருக்கு அமெரிக்கா ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்கு, நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்படிப்பட்ட அவருக்கு ரஷ்யா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இது பார்த்துக்கோங்க, அக்குயூ அப்படின்னு. இந்த அக்குயூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம். எங்கே அமைக்க போகிறாங்க? துருக்கியில் அமைக்க போகிறாங்க. யார் செஞ்சு கொடுக்க போகிறா? ரஷ்யா செஞ்சு கொடுக்க போகுது. எவ்வளவு $1 பில்லியன்? $9 பில்லியன் அளவிற்கான செலவுகள் மொத்தமாக எடுத்துக்கிட்டு துருக்கிக்கு தேவையான வசதிகளை அவங்க செஞ்சு கொடுக்க போகிறாங்க 2026. ஸோ இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிஃப்டில் துருக்கிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்டாக ரஷ்யா வந்து இதை ஷோ பண்ணி காமிக்கிறாங்க இந்த ஏஐ வீடியோவில். ரைட்டா? ஸோ அக்குயோ பார்த்து துருக்கியுடைய அதிபர் மகிழ்ச்சிகரமாக இருக்கார். வடகொரியாவினுடைய அதிபர் கிம்முக்கு ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் என்ன கொடுத்துருப்பாருன்னு சொல்லி தேடி பார்த்தோம். ஃப்ரம் ரஷ்யா வித் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு புட்டினுடைய சைனும் அதில் இருக்குது. சரி, என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யப்பா பெரிய வால் ஒன்று பரிசாக கொடுக்குறாரு. அந்த வால் ரொம்ப ஸ்பெஷலானது. உக்ரைனுடைய அதிபருக்கு என்ன கிஃப்டாக இருக்கும்? ஐயோ இது என்னங்க,
ஃபுல்லாக வந்து ஒரு கைதிக்கான ஐயோ அவன் உள்ளுக்குள்ளே தள்ளிவிட்டாங்க சிறையில். சரி, ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கிஃப்ட்னா கேஸ் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரஷ்யா ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியை உலக மக்களுக்கு தெரிவிக்குது. பாருங்கள், பனிபோர்த்திய கார்கள் பாருங்கள், உலகத்தினுடைய மீட்பராக அவர் வந்து நிற்கிறாரு. யார்? போப் மாதிரி ஒரு அடையாளம் தரித்து நம்ம புட்டின் அவர்கள் வந்து நிற்கிறார். சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு ஏஐ இமேஜ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த இமேஜை டெவலப் பண்ணி வீடியோவாகவும் இந்த காட்சிகள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அண்டு முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.